வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதோடைய பாஸ்ட் இது. அந்த கீழே ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்முலா, தட் இஸ் பேட்டர்ன். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் ஆர் ஈஸ் ஆர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸுடைய பேட்டர்ன். சப்ஜெக்ட் பக்கத்தில் ஆம் இஸ் ஆர் மூணு ரவுண்ட் வரலாம், ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் ஆம் வரும். ஐ எம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஐஎன்ஜி வரணும், வெர்போடு சேர்ந்து. பிளேயிங், ஐ எம் பிளேயிங், நான் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் பிளேயிங் சொன்னாலே இப்பொழுது தான் அர்த்தம், நவுன்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்ம நவ் போடுறோம்? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. எக்ஸாக்ட்லி, நவ், ரைட் நவ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறது நம்ம. ஐ எம் பிளேயிங், இது வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கீழே கொடுத்துருக்க பாருங்க ஃபார்மேட்டு பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ஸில் என்ன ரூல்? அதே ரூல் தான். ஐ பக்கத்தில் ஸ்டாட்டிக் வெர்ப் வரும்போது ப்ரெசன்ஸில் ஐ பக்கத்தில் ஆம் வரும், வி பக்கத்தில் யூ பக்கத்தில் தே பக்கத்தில் ஆர் வரும், ஹீ பக்கத்தில் ஷீ இட், இது மூணு பக்கத்துலேயும் இஸ் வரும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு ஐ, ஹீ, ஷீ, இட், இது நாலுத்துக்கும் வாஸ் வரும். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ் அப்படின்னு வரும். ஆர் எப்போ வரும்? வி வேர், யூ வேர், தே வேர். புரியுதுங்களா? ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் பேட்டர்ன். பாஸ்ட் கண்டினியூஸ் பற்றி இதை பின்னாடி பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ எம் ப்ரௌசிங் ரைட் நவ். நான் இப்போ ப்ரௌசிங் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ப்ரௌசிங் பண்ணுங்கன்னா நெட்டில் க்ரோம் புக்கில் ஏதோ ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ப்ரௌசிங் ரைட் நவ். புரியுங்களா? அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்க கீழே. ஐ வாஸ் ப்ரௌசிங் வென் ஹீ கேம். இதில் ரெண்டு வாக்கியம் இருக்குது. ஐ வாஸ் ப்ரௌசிங், நான் ப்ரௌசிங் பண்ணி கொண்டிருந்தேன். வென்னா எப்பொழுதுனா, ஹீ கேம், அவன் வந்தபொழுது. எப்பவுமே பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் கவனிச்சிங்க, ஒரு பாஸ்ட் டென்ஸோடு தான் சேர்ந்து வரும். பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் வாக்கியத்தை யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னால் கான்வர்சேஷனில் அதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணியிருப்போம். அல்லது ஒருத்தர் கேட்பார், அந்த குண்டு வெடித்தப்ப நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறா வச்சுங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர் சொல்லுவார், சார் நான் கடையில் வேலை செஞ்சுருந்தேன் சார். கடையில் வேலை செஞ்சுருந்தேன்னு சொல்லுறது ஐ வாஸ் ஒர்க்கிங் தான் சொல்லுவார். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் அவர் சொல்லலை. ஆனால் கேள்வியில் வந்துடுச்சு, குண்டு வெடித்த பொழுது. குண்டு வந்து தொடர்ந்தால் கண்டினியூஸாக வெடிக்கும். ஒரு குண்டு ஒரு செகண்டுக்குள்ளே வெடிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், வினாடி நேரத்தில் கன நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்ல மாட்டோம். ஒரு குண்டு தொடர்ந்து வெடித்து கொண்டே இருந்ததுன்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? எங்கன்னா படிச்சிருக்கீங்களா? பாம் வாஸ் எக்ஸ்ப்ளோடிங் படிச்சிருக்கீங்களா? வராது. குண்டு வெடித்து கொண்டிருந்ததுன்னா குண்டுகள் வெடித்து கொண்டிருந்தன அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வரும். அங்கங்கே ஒரு குண்டாக வெடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு குண்டு தொடர்ந்து வெடிக்காது, ஒரு கன நேரத்தில் வெடிச்சிடும். அதை சிம்பிள் பாஸ்ட் தான் சொல்லணும். புரியுங்களா? ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட்டு எப்பவுமே பாஸ்ட் கண்டினியூஸாக சேர்ந்து வரும். அப்படி சொல்லட்ட இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். எப்போவே பாஸ்ட் கண்டினியூஸு ஒரு சிம்பிள் பாஸ்டோட சேர்ந்து வரும். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். தமிழ்லையும் சரி ஆங்கிலத்தில் சரி ரெண்டுத்துலையுமே ஒரே ரூல் தான். கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தே வேர் சிங்கிங் when the principal entered the room. They were singing when the principal entered the room. பிரின்சிபல் உள்ள நுழைந்த பொழுது அவர்கள் பாடிக்கொண்டிருந்தனர். தே வேர் சிங்கிங். தேன்றது ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதால் வேர் வந்திருக்குது. தே வேர் சிங்கிங், அவர்கள் பாடிக்கொண்டிருந்தனர். எப்பொழுதென்றால் வென் த பிரின்சிபல் என்டர்டு த ரூம். என்டர் பக்கத்தில் டூ போடாதீங்க. டூவோட அந்த மூமெண்ட் குறிக்கிற வேர்ப் அது. அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி அந்த இதை சென்ஸை குறிக்கிற வார்த்தை அது. அதாவது மூமெண்ட்டை குறிக்கிற வேர்புன்றதால பொதுவாக மூமெண்ட்டை குறிக்கிற வெர்பா அதில் பார்த்து டூ வரும். டூ ட்ரான்ஸ்ஃபர், கோ பக்கத்தில் டூ வரும் எப்பவுமே. கோ டு, ஐ கோ டு மார்க்கெட். கோ வந்து மூமெண்ட்டை குறிக்கிற வார்த்தை, அதில் டூ வருது. ட்ரான்ஸ்ஃபர், ஹி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு டெல்லி. ட்ரான்ஸ்ஃபர் இடம் மாற்றத்தை குறிக்கிறது, மூமெண்ட்டை குறிக்கிற வார்த்தை, வினைச்சொல். புரியுங்களா? அதில் பார்த்து டூ வருது. ஆனால் என்டரும் மூமெண்ட்டை குறிக்கிற வார்த்தை தான். ஆனால் அது உள்ளே டூ இருக்குது. அது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். என்டர் த ரூம் தான் வரும், என்டர் டூன்னு வராது. சில பேர் அந்த மாதிரி எழுதுறாங்க, படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, என்டர் டூன்னு சொல்கிறாங்க. என்டர் த ரூம் தான். ஓகே, தே ஆர் சிங்கிங் when the principal entered the room. என்டர் ரூம்ன்றது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புரியுங்களா? கண்டினியூஸில் வராது. ஒருத்தர் ரூம்குள்ளே தொடர்ந்தால் நுழைஞ்சு நிற்க முடியும்?
அவர் அரை மணி நேரமாக வாசலுக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் அப்படின்னா ஒரு மில்லிமீட்டர் தான் நடந்து வரணும். இஸ் இட் பாசிபிள்? இல்லை இல்லையா? அதால் அதை பாஸ்ட் தான் சொல்லணும், பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் ஸ்பீக்கிங் வென் சம்மன் த்ரூ எ ஷூ அட் ஹிம். அவன் யாரோ ஒருத்தர் அவன் மேலே ஒரு ஷூ தூக்கி அடித்தாங்க. அப்போ அவன் என்ன பண்ணியிருந்தான்? ஹி வாஸ் ஸ்பீக்கிங், அவன் பேசி கொண்டிருந்த பொழுது எவரோ ஒருவர் காலணியை அவர் மீது வீசினார். வீசுதல் ஒரு செகண்ட் நடக்கிற விஷயம், புரியுங்களா? அந்த ட்ராவல்ஸில் அந்த ப்ரொஜெக்டைல் அந்த ஷூ வேணால் ட்ராவல் பண்ணின்னு போகலாம், ஆனால் வீசுதல் செகண்ட் நடக்கிற விஷயம், புரியுங்களா? அதால் அதை பாஸ்ட் சொல்கிறோம். பேசி கொண்டிருந்தது லாங்காக நடக்கிற விஷயம், அதால் பாஸ்ட் கண்டினியூஸாக சொல்கிறோம். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். we were walking on the beach when there came our boss. நாங்கள் எங்கள் பாஸ் வந்தபோது நாங்கள் பீச்சில், அதான் நாங்கள் பீச்சில் நடந்து போய் கொண்டு இருந்தோம். அப்போ எங்கள் பாஸ் திடீர்னு அங்கே வந்தார், புரியுங்களா? தேர் கேம் அவர் பாஸ் இருந்தது. இது லிட்ரல் இங்கிலீஷில் வருது மோஸ்ட்லி, அதில் ஆர்கேக் இங்கிலீஷ் அது, அதெல்லாம் இப்படி போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வித்தியாசம் நினைக்காதீங்க, சிம்பிள் இங்கிலீஷ் தான் அது. we were walking on the beach when there came our boss, புரியுங்களா? when our boss came thereன்னு சொன்னால் அவ்வளோ கரெக்டாக வரதுன்னு இப்படி போட்டேன் நான். ரெண்டுமே கிராமட்டிக்கலி ரைட் தான். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் போங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள் போங்க. இட் வாஸ் ரெய்னிங் ஆஸ் ட்ரோவ் அவுட். ஒரு வார்த்தை மிஸ் ஆகிடுச்சு அதில். இட் வாஸ் ரெய்னிங் ஆஸ் ஐ ட்ரோவ் அவுட் அப்படின்னு படிச்சிங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த சென்டென்ஸை கரெக்டாக கொடுத்துட்றேன், பார்த்துங்க அது. இட் வாஸ் ரெய்னிங் ஆஸ் ஐ ட்ரோவ் அவுட். ட்ரைவ்ன்ற வார்த்தை பொதுவாகவே கார் ஓட்டுறது தான் குறிப்பிடும், புரியுங்களா? ஐ ட்ரோவ் மை கார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ட்ரோவ் மை கார் டு மை ஆஃபீஸ் இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ட்ரோவ் டு ஆஃபீஸ் சொன்னாலே நீங்கள் கார்லாம் போனீங்கன்னு அர்த்தம், புரியுங்களா? நீங்கள் பைக் ஓட்டத்துக்கு நான் ரைடுன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஆனால் காருக்கு ட்ரைவ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ட்ரோவ் அவுட். இட் வாஸ் ரெய்னிங் ஆஸ் ஐ ட்ரோவ் அவுட், புரியுங்களா? ரைட். மீண்டும் அடுத்த இதில் பார்ப்போம். இதை பாஸ்ட் கண்டினியூஸுடைய நெகட்டிவ் கொஸ்டின் எப்படின்னு பார்த்து பார்ப்போம்.